திமோர்-லெஸ்தே தீவில் ராபிஸ் நோய் பரவலை சமாளிப்பதற்காக 10,000 டோஸ் ராபிஸ் தடுப்பூசிகளையும் 2,000 குப்பிகள் ராபிஸ் நோய் எதிர்ப்பு மருந்தையும் அவசர உதவியாக இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. இதன் மூலம் உலகளாவிய தெற்கு நாடுகளுக்கு நம்பகமான சுகாதார நட்பு நாடாக இந்தியா உறுதி பூண்டுள்ளது என வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். கரீபியன் தீவுகளை தாக்கிய மெலிசா புயலால் ஏற்பட்ட பேரழிவை தொடர்ந்து அங்கு நிவாரணப் பொருட்கள் வந்து சேர தொடங்கியுள்ளன. கரீபியன் தீவுகளுக்கு அரிசி, பருப்பு, டின்னில் அடைக்கப்பட்ட மீன் மற்றும் இறைச்சி உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வர தொடங்கின. உலக உணவு திட்டத்தின்படி சுமார் 50 லட்சம் பேருக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்பட உள்ளன. முதல் முறையாக பிரேசில் சென்ற பிரிட்டன் இளவரசர் வில்லியமுக்கு பிரேசில் முன்னாள் கால்பந்து அணியின் கேப்டன் கஃபு தனது கையெழுத்திட்ட ஜெர்சியை பரிசாக வழங்கினார். இந்த சந்திப்பிற்கு பிறகு கால்பந்து மைதானத்தில் குழந்தைகளுடன் இளவரசர் வில்லியம் கால்பந்து விளையாடினார். மாலியில் அல்-குவைதாவுடன் தொடர்புடைய கிளர்ச்சி படையினர் எரிபொருள் டேங்கர்களை சிறைப்பிடித்ததை அடுத்து எரிபொருள் கிடைக்காமல் தலைநகர் பமாகோ முற்றிலுமாக முடங்கியது. கடந்த 28ஆம் தேதி பெட்ரோல் பங்குகளில் நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் நிற்கும் செயற்கைக்கோள் படங்கள் வெளியாகியுள்ளன. 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.